கண்மணி, இதோ வரேங்க. என்னங்க? ஃபோன் சார்ஜர் எங்க இருக்கு? சார்ஜர் உள்ளதான் இருக்கு. அண்ணா அந்த வரேன்ப்பா. அண்ணா, என்ன பாரு, அண்ணி இப்போ எப்படி இருக்காங்க? சரியாயிட்டாப்பா. குளிச்சிட்டு இருக்கா. நீ சொல்லு. வாங்கண்ணே, வாங்க பேசலாம். அது ஒன்றும் இல்லைண்ணே, நாளைக்கு கல்யாண நாள் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு ஒன்றும் பேசவே இல்லையே. என்ன பாரு, சிம்பிளா முடிச்சிருவோமே. வருஷா வருஷம் வர்ற கல்யாண நாள் தானே. அண்ணே சும்மா இருங்கண்ணே, ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கிராண்டாக பண்ண விடாம பண்ணிடுறீங்க. இந்த தடவை உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை, நல்லா சிறப்பாக பண்ணணும். என்ன பாரு, சொன்னா கேட்க மாட்டியா? ஆமா சித்தப்பா, அப்பாதான் வேண்டாங்கிறார்ல, அப்புறம் எதுக்கு கிராண்டா பண்ணணும்? அப்ப உனக்கு பண்ணலாம்னு சொல்றியா? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்கதான் இருப்பேன். அது எப்படி இங்கே இருக்க முடியும்? இது முடிஞ்ச உடனே அடுத்து உன் கல்யாணம் தான். போங்க சித்தி, அதெல்லாம் முடியாது. நான் இப்பதானே செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அது முடிச்சிட்டு நான் மேல படிக்கணும். விடுமாங்க, அவள் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும். அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சூப்பர் சித்தப்பா. சித்தப்பானா சித்தப்பா தான். சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம்? என்ன வழக்கமா கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிடலாம். சரி, அப்படியே பண்ணிடலாம். ஃபங்க்ஷனுக்கு கூட மாட வேலை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுமா? ஆ, ஆமாப்பா, வேலைக்கு ஆள் வச்சாதான் சரிப்பட்டு வரும். சொல்லிடலாம்ல அப்போ. சொல்லல சித்தப்பா. மாமா, சொல்லு ராசாத்தி. நாமளே இத்தனை பேர் இருக்கோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியால வச்சு வேலை பார்க்கணுமா? ஆமாம்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சரியா தான் இருக்கும்ல. நாம செய்யற மாதிரி அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க.